ஆடிப்பூரத்தன்னைக்கு அம்மனுக்கு வளையல் மாலை போடுறது ரொம்ப நல்லது. அதுவும் நம்ம கையாலேயே பண்ணி போட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பானது. இந்த சின்ன சின்ன வளையல்களை வச்சு அம்மனுக்கு வளையல் மாலை எவ்வளோ சூப்பராக செய்யலாம் அப்படின்ட்டு வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். இது பேர் பார்த்திங்கன்னா சிட்டி காஜல் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு பூஜை சாமான் கடையில எல்லாம் கிடைக்கும். எல்லா கலர்லேயுமே வந்து கிடைக்குது. இதுவும் கண்ணாடி வளையல் தான். ஆனால் சின்ன சின்னதாக செஞ்சுருப்பாங்க பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். நான் வந்து நார்மலாக பூ கட்டுற நூலை வந்து ஒரு 4-5 நூல் எடுத்துட்டு அதில் மஞ்சள் தடவி இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இதில் வந்து இப்போ நம்ம வந்து மாலை கட்ட போகிறோம். பாருங்கள் ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு வந்து எப்பவும் போல் நல்லா ஒரு 2 முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த வளையலை வந்து இந்த மாதிரி உள்ளே விட்டு எடுத்துட்டு ஒரு சுற்றி திருப்பியும் ஒரு தடவை உள்ளே விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா டைட் ஆயிரும். அதை வந்து திருப்பி நல்லா நம்ம டைட் பண்ணிக்கணும். இல்லாட்டி வந்து மாலை வந்து ரொம்ப லூஸ் ஆயிரும். ஒவ்வொரு வளையல் கோர்க்கும் போது நல்லா நம்ம டைட் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி தான் வந்து ஈஸியாக நம்ம வந்து கோர்த்துடலாம். ஜஸ்ட்டு நூலை வந்து அந்த வளையலுக்குள்ளே விட்டுட்டு ஒரு சுற்றி திருப்பியும் அந்த வளையலுக்குள்ளே விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த நாட்டு விழுந்துடும். 2 வளையலுக்கு இடையில் கேப் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி டைட் பண்ணி இழுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு பாருங்கள் இப்போ எவ்வளோ சூப்பராக வந்து மாலை ரெடி ஆகிட்டு இருக்குது அப்படின்ட்டு. அடுத்து நான் வந்து ரெட் கலர் வந்து இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். ஒரே கலராக வேணாலும் நம்ம போடலாம், இல்லை கலராக போடலாம், இல்லை 2 கலர் மிக்ஸ் பண்ணி கூட போடலாம். அது நம்ம இஷ்டம்தான். பட் ஒரு பண்டலில் பார்த்திங்கன்னா எனக்கு எல்லாமே மிக்ஸ்டு கலராக கிடச்சிது. அதனால் சரி எல்லா கலரையும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை தான் வந்து இப்போ போட்டுட்ருக்கேன். இதே மாதிரி ரெட் கலர் எல்லாத்தையுமே வந்து நம்ம கட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி தான். ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கட்ட வந்து உங்களுக்கே புரிஞ்சிடும். ஈஸியாக வந்துடும். ஆனால் ஒவ்வொரு வளையலையும் நம்ம டைட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணி கட்டினீங்க அப்படின்னா மாலை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இல்லாட்டி லூஸ் ஆயிரும். இந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா டைட் பண்ணிக்கணும். அடுத்த கலரையும் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ க்ரீனும் வந்து அட்டாச் பண்ணிட்டேன் பாருங்கள். பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி சின்னதாக வேணாலும் நம்ம மாலையாக போட்டுக்கலாம். பாருங்கள் இந்த சைஸ் போதும் அப்படின்னா இந்த கலரை மட்டும் நம்ம வச்சுக்கலாம். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் பெருசாக கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்கிற எல்லாத்தையுமே வந்து அட்டாச் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து ப்ளூ கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இருந்த கலர் எல்லாத்தையுமே வந்து நான் அப்படியே கட்டிட்டேன். இந்த அளவுக்கு வந்து எனக்கு மாலை கிடச்சிருக்கு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். பெரிய வளையலில் பண்ணுறதை விட சின்ன வளையலில் பண்ணிங்கன்னா வெயிட்டும் நமக்கு இழுக்காது. ஃபோட்டோக்கு போடுறதுக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ரெடிமேடாக வாங்குறத விட நம்மளே வந்து நம்ம கையால் பண்ணி அம்மனுக்கு போடுறது வந்து உண்மையாலுமே ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். ஃபோட்டோக்கும் போட்டிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.